ஹலோ வியூவர்ஸ், இந்த ஒரு வீடியோவில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆகிருக்கிற தலைவன் தலைவி படம் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் வந்து இந்த ஒரு வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காமல் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. வழக்கம் போல் வீடியோ வந்து ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையும் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் படம் வந்து எப்படி தான் வந்து இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும். ஸோ அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஸோ அப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாமா? இந்த படத்தோட கதையை பற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா, படத்தினுடைய கதாநாயகனும் கதாநாயகியும் வந்து கல்யாணம் வந்து பண்ணிக்கிறாங்க ஆசையாக. ஸோ ஒரு கட்டத்தில் இவங்க ரெண்டு பேத்துக்கும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒன்று வந்து வருது. ஸோ இதனால் இவங்க வந்து பிரிஞ்சுறாங்க. ஸோ பிரிஞ்ச இவங்க ஒரு 3 மாதம் வந்து பிரிஞ்சே தான் வந்து இருக்காங்க. ஸோ இவங்க 3 மாதம் பிரிஞ்சு இருந்ததுனால ஸோ இவங்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான காரணம் என்ன, கடைசியில் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ஒரு சிம்பிளான ஒரு லைன் தான் இந்த படம். ஸோ இந்த படத்தினுடைய கதையை வந்து அவ்வளோதான். எதுக்கா 3 மாசம் பிரிஞ்சிருந்தீங்க? அப்படி என்னதாங்க பிரச்சனை? ஐயோ. ஸோ இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணது யாரு அப்படின்னா பாண்டியராஜ் வந்து டைரக்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படம் நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத வந்து விடுங்க, அதை நான் வந்து சொல்றேன். பட் ஆனால் அந்த பாண்டியராஜோட டைரக்ஷன் அப்படிங்கிறது வந்து குடும்ப உறவுகளுக்கு வந்து மதிப்பு கொடுத்து ஸோ அவங்களோட உணர்வுகளை வந்து ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக வந்து படத்தில் வந்து காமிப்பார். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த படத்துலையும் வந்து அந்த ஒரு குடும்ப உறவுகளை வந்து வச்சு ஸோ உணர்வுகளை வச்சு வந்து விளாண்டுருக்காரு அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தில் வந்து பாண்டியராஜ் வந்து அட்ரஸ் பண்ண அந்த விஷயம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அந்த கணவன் மனைவியோட உறவு, ஸோ அதுக்குள்ளே இருக்கிற தாம்பத்தியம், அந்த ஒரு காதல், அந்த ஒரு பந்தம், ஸோ அதை வந்து போர்ட்ரேட் பண்ண விதமே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு வந்து சொல்லுவேன். புருஷன் முடாட்டி உறவு தான் ரொம்ப அற்புதமானது, அழகானதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதை தக்க வைக்கிறதுல படுற பாடு இருக்கு அம்மா, எப்பா உயிரே போயிடுது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தில் உள்ள கதாநாயகியோட பெர்ஃபார்மன்ஸ், ஸோ கதாநாயகன் நம்ம விஜய் சேதுபதி. ஸோ விஜய் சேதுபதியோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம சொல்லும்போது ஸோ படத்தில் அவர் மொட்டை மாடியில் வந்து மாமனார் கிட்ட பேசக்கூடிய அந்த ஒரு மீன் குழம்பை பற்றி பேசக்கூடிய அந்த ஒரு கான்வர்சேஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி மனைவி கிட்ட கொஞ்சம் கூட வந்து வெக்கமே இல்லாமல் அவர் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த ஒரு மொமெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வந்து படத்தில் ஏகப்பட்ட மொமெண்ட்ஸில் வந்து அவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. ஸோ படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸுங்கிறதே வந்து ஓவராலாக வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அதே மாதிரி வந்து கதாநாயகி நித்யா மேனனோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து நல்லா இருந்தது. ஸோ கணவன்கிட்ட வந்து கொஞ்சி குழாவி பேசக்கூடிய அந்த ஒரு மொமெண்ட்ஸ் அண்ட் வந்து நம்ம விஜய் சேதுபதி வாங்கி தரக்கூடிய பரோட்டாவை சாப்பிட்டு அவங்க கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனு, ஸோ போட அப்படின்னு வந்து சொல்லிட்டு போகிறது, ஸோ இதெல்லாமே வந்து இந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹைலைட்டடாகவே வந்து இருந்தது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரெண்டு பேர்த்தோட பெர்ஃபார்மன்ஸ்னால தான் அந்த படத்தை வந்து நம்மளால வந்து ஓரளவுக்கு அது பார்க்க முடிஞ்சது அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து படத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய பலம். ஸோ அதே மாதிரி வந்து இந்த படத்தில் யோகி பாபுவோட அந்த ஒரு டைமிங் காமெடிங்கிறது நல்லாவே வந்து டப்புன்னு வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு ஒரு சில இடங்கள்ல. பட் என்னதான் வந்து இப்போ ரீசெண்டாக அவர் நடித்த படங்கள்ல அந்த ஒரு காமெடி போர்ஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகாமல் போனாலும் கூட இந்த படத்தில் வந்து நான் அந்த ஒரு டைமிங் காமெடி வந்து அந்த ஒரு சில சுச்சுவேஷனில் அவர் கொடுக்கக்கூடிய கவுண்டர்ஸ் வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். நான் தியேட்டரிக்கலாக சொல்கிறேன். பட் ஓடிடியில் வந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த காமெடி வந்து எப்படி வந்து இருக்கு பார்த்ததுக்கு அப்புறம் அப்படிங்கிறது வந்து தெரியல. பட் தியேட்டரிக்கலாக அவரோட காமெடி வந்து நல்லாவே வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்தது இந்த படத்தை பொறுத்தளவுக்கு. பெப்பர் தூக்கலாம் ஒரு ஆபாய். நீங்க எல்லாம் சம்பாதித்து கடை தந்தீங்களா இல்ல சண்டை போறது கடை தந்தீங்களாடா? அப்புறம் இந்த படத்துல நடிச்சிருந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ், அது வந்து சரவணனா இருக்கட்டும், அண்ட் வந்து தீபா சங்கர், அப்புறம் வந்து ரோஷினி ஹரிப்பிரியன், அண்ட் வந்து செம்பன் வினோத் ஜோஷ், அப்புறம் காளி வெங்கட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய காஸ்டிங்ஸ் வந்து படத்துல வந்து இருந்தாங்க. ஸோ முடிச்ச அளவுக்கு சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் வந்து அவங்களுக்கு என்ன ரோல் வந்து கொடுத்தாங்களோ அது ஓரளவுக்கு வந்து நீட்டாவே வந்து ஸ்க்ரீன்ல வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து படத்துல ஓரளவுக்கு நல்லா தான் வந்து வந்திருக்கு. அண்ட் படத்துடைய சினிமோட்டோகிராஃபி சுகுமார் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ அவரோட சினிமோட்டோகிராஃபி இந்த கதைக்கு என்ன தேவையோ விஷுவலாக வந்து ஒரு சில சீன் கம்போசிஷன்லாம் வந்து பண்ணியிருந்திருக்காரு. ஸோ இந்த கதைக்கு என்ன தேவையோ வந்து அவர் விஷுவலாக வந்து பண்ணியிருந்திருக்காரு. ஸோ நல்லா நீட்டாகவே தான் வந்து அவரோட ஒர்க்கும் வந்து இருந்தது. அண்ட் வந்து சனாவோட மியூசிக், ஸோ சனாவோட மியூசிக்கை பொறுத்தளவுக்கு அந்த கெஞ்சிடனே சாங் வந்து பக்கா தியேட்டரிக்கல் வைப்பு. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது தேட்டரில் பார்க்கும்போது. மியூசிக் வந்து சூப்பராக இருந்ததுன்னு சொல்லுவேன். ஸோ அதே மாதிரி வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கான்னு சொல்லுவேன். பட் ஓகே, ஒரு விதமான ஒரு ஃபீல் தான் வந்து ஓகேவான ஃபீல் தான் வந்து மியூசிக்கை பொறுத்தளவுக்கு எனக்கு வந்து இருந்தது. ஸோ பாடல்களை வந்து இன்னும் ஒரு 2-3 பாடல்களுக்கு வந்து நல்லாவே வந்து பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த பாடல்களும் ஒரு ஓகே ரக பாடல்கள் தான் சொல்லுவேன். பட் அந்த கெஞ்சிரனே பாடல் வந்து பக்கா தியேட்டர்கள் வைப்பு. ஸோ வேற லெவலில் வந்து தியேட்டர் வந்து இருந்தது அந்த பாடல் வந்து வரும்போது. ஸோ இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை ஓரளவுக்கு வந்து நீட்டாகவே வந்து பண்ணியிருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் வரக்கூடிய ஒரு சில டைலாக்ஸ், இங்கே பாரு இந்த சொந்தக்காரங்க வந்து இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து தோத்துட்டே இருக்கணும். ஸோ அங்கே வந்து அட்வைஸ் வந்து பண்ணிட்டே
இருக்கணும், இது வந்து முயலுக்கு ஒரு அலாதி ஆனந்தம் அப்படின்னு வரக்கூடிய அந்த ஒரு டைலாகா இருக்கட்டும். அண்ட் வந்து இந்த பிள்ளைங்களுக்கு இடையில சண்டை வந்ததுன்னா அவங்களே வந்து அந்த பிரச்சனையை வந்து பேசி முடிச்சுப்பாங்க, நீங்க பெத்தவங்க போயிட்டு வந்து தேவையில்லாம தலையை விடுற வேலையை வந்து வச்சுக்காதீங்க அப்படின்னு வரக்கூடிய அந்த ஒரு சில டைலாக்ஸ் வந்து படத்துல தேவையான டைலாக்ஸ் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருந்ததுன்னு சொல்லுவேன். என்டையர் வந்து படம் ஃபுல்லாவே ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையுமே வந்து டைலாக்ஸ் வந்து நல்லாவே வந்து எழுதியிருந்தாங்க. ஏன் சண்டை வருது, எது சண்டை வருதுன்னு தெரியல, சண்டை வருது நல்லா தான் போயிட்டு திடீர்னு போயிடும், சண்டை வந்துடும். ஆனால் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரையும் ஓரளவுக்கு வந்து நல்லாவே வந்து நீட்டாகவே வந்து கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த கமர்ஷியலாக ஒரு சில விஷயங்களும் வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லாவே வந்து நீட்டாகவே வந்து இருந்தது என்னை பொறுத்த அளவுக்கு. பட் இந்த படத்தில் மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அந்த ஒரு செகண்ட் ஹாஃப் தான் வந்து சொல்லுவேன். செகண்ட் ஹாஃப்ல அதாவது இவங்க எடுத்துக்கிட்ட அந்த ஒரு கதைங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து முடிஞ்சு போயிடுது. செகண்ட் ஹாஃப்ல இவங்களுக்கு வந்து என்ன சொல்றதுக்கு வந்து விஷயமே வந்து இல்லை. ஸோ அதனால வந்து செகண்ட் ஹாஃபை எப்படியாவது வந்து ஏதாவது ஒப்பேற்றி வச்சு கிளைமேக்ஸை கொண்டு போயிட்டு வந்து நிறுத்தி வச்சிடறாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒண்ணுமே இல்லாம தான் வந்து படம் வந்து போகுது. ஸோ எந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லை அண்ட் வந்து எந்த ஒரு இம்ப்ரெசிவான சீன்ஸ் எதுவுமே வந்து இல்லாததுனால செகண்ட் ஹாஃபை வந்து நம்மளால வந்து முழுமையா வந்து ரசிக்க முடியாம வந்து போறதுக்கான முதன்மை காரணமா இருக்கு. அண்ட் அதே மாதிரி வந்து இந்த கிளைமேக்ஸ் வந்து என்னதான் வந்து நல்லா இருந்தாலுமே வந்து அந்த செகண்ட் ஹாஃபும் முழுமையா ரசிக்க முடியாம போனதுக்கு இந்த கதையில வந்து சரக்கு இல்லாம போனதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே மாதிரி இந்த படத்துல வந்து சம் கேரக்டர்ஸ் ரைட்டிங் வந்து ரொம்ப வீக்கா இருந்ததுன்னு சொல்லுவேன். குறிப்பா வீக்கா இருந்ததுங்கிறத தாண்டி வந்து ஒரே மாதிரி வந்து கேரக்டர்ஸ் ரைட்டிங் வந்து எழுதி வச்சிருந்தாங்க. அது குறிப்பா வந்து இந்த ரவுடி மோடுல வந்து எழுதுவோம்ல, ஸோ அந்த ஏன்னு வந்து கத்திட்டு அந்த மாதிரியான ஒரு மோட்ல வந்து கேரக்டர் எல்லாமே வந்து இருந்தது. அதுல குறிப்பா வந்து ஹீரோவோட அப்பா, ஹீரோ, அந்த ஹீரோயினோட அப்பா, ஹீரோயினோட அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா கேரக்டருமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரே மாதிரியே வந்து எழுதியிருக்கிறதுங்கிறது இந்த படத்துக்கு வந்து ஒரு வீக்கான ஒரு ஃபீலை வந்து எனக்கு வந்து கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ கேரக்டர்ஸ்ல எந்த விதமான ஒரு புதுமையும் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு வந்து தோணி இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த படத்தோட டியூரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2:20 நிமிஷத்துக்கு மேல வந்து ஓடிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு மேல வந்து படம் வந்து ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து லென்த்தா போன மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு வந்து கிடைச்சது. ஸோ இன்னும் வந்து அந்த ஒரு 20 நிமிஷத்தை வந்து நல்லா ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா வந்து எடிட்டிங்ல வந்து கட் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள வந்து படத்தை வந்து கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா கூட வந்து ஓரளவுக்கு தேவலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து ஓரளவுக்கு போர் அடிக்காம வந்து போற மாதிரியான ஒரு ஃபீலை வந்து கொடுத்துருக்கும். பட் இவங்க வந்து 2 மணி நேரம் வளவலன்னு போட்டு இழுத்து வச்சிருந்திருக்காங்க செகண்ட் ஹாஃப் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பர்சனலா எனக்கு வந்து ஃபீல் ஆயிருந்துச்சு. ஸோ படம் முடிஞ்சு வெளில வரும்போது செகண்ட் ஹாஃப்ல ஒண்ணுமே இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீலுங்கிறது டெஃபினட்டா வந்து வருது. மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான ஃபீல் தான் வந்து நமக்கு வந்து கொடுத்துருந்தது. ஸோ ஒரு ஆவரேஜான படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து எனக்கு பர்சனலாக வந்து கிடைச்சிருந்தது அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். ஸோ நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜான படம் தான். ஸோ இந்த படம் வந்து இப்போ தியேட்டர்ஸ்லேயே வந்து ரிலீஸ் ஆயிருந்திருக்கு. ஸோ அலங்காட்டெல்லாம் அப்படிலாம் இல்லை, கண்டிப்பாக தாராளமாக போயிட்டு வந்து இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலி கூட வந்து ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் வந்து சொல்லுவேன். பட் ஆனால் நம்ம சொன்ன நெகட்டிவ் சைட் வந்து கன்சிடர் பண்ணிட்டு போயிட்டு வந்து பார்க்குறதுனா பாருங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் அண்ட் விமர்சனங்களோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஸோ அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் கரண்குமார் சைனிங் ஆஃப்.